அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தைராய்டு சுரபினுடைய வேலையை சீர்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, ஒரு 6 விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம தைராய்டு சுரபை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 6 விஷயங்கள் நம்ம பண்ணினா போதுமானது. அந்த மாதிரி விஷயங்கள் என்ன, அந்த தைராய்டு சுரபு அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம T3 அப்படின்னு ஒரு ஹார்மோன் பார்க்குறோம், T4 அப்படின்னு ஒன்று பார்க்குறோம், ஃப்ரீ T3, ஃப்ரீ T4 அப்படின்னு பார்க்குறோம். கூடவே TSH அப்படின்னு ஒரு ஹார்மோன் பார்க்குறோம். இது கூட TPO ஆன்டிபாடிஸ், TG ஆன்டிபாடிஸ் இதையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம சுரபை சீர்படுத்துறது, மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படியெல்லாம் சீர்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் T4 அப்படிங்கிற ஹார்மோன் என்னன்னா, இதுதான் நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சுரபான தைராய்டு சுரபிலிருந்து டைரக்டாக சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், அதுதான் T4 அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். அடுத்து T3ன்னு பார்த்தீங்கன்னா, அது தைராய்டு சுரபிலிருந்து வர்றது கிடையாது. T4 ஹார்மோன் T3 ஹார்மோனாக கன்வெர்ட் ஆகிறது தான் T3 ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். T3 தான் ஃபங்க்ஷனல் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ T3, ஃப்ரீ T4 அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஃப்ரீ T4 அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம தைராய்டு சுரபிலிருந்து சுரந்தாலுமே அந்த ஹார்மோன் எவ்வளவு நமக்கு ரெடியாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அவைலபிள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய, நம்ம உடனே கிரகிச்சிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஹார்மோனுடைய பயன்படுத்திக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை தான் நம்ம ஃப்ரீ T4 அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ஃப்ரீ T3 அப்படிங்கிறது அந்த ஃப்ரீ T4 ஹார்மோன் எவ்வளவு தூரம் அவைலபிள் ஃபார்ம் ஆஃப் T3, ஃப்ரீ T3யை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம ரெடிலி நம்ம உடம்பு கிரகிச்சுக்கிட்டு உடனே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஃப்ரீ T3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ரிவர்ஸ் T3 அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் நம்ம T4 இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் T3யை உருவாக்குறது. ஸோ இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் T3 அப்படிங்கிறது தான் நம்ம ரிவர்ஸ் T3 அப்படின்னு சொல்கிறோம். இதனால் நமக்கு எந்த பயன்பாடும் கிடையாது. நமக்கு அது இன்னும் கொஞ்சம் நமக்கு பதட்டத்தையும் பயத்தையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இதை ரிவர்ஸ் T3 அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர்த்து நம்ம TSH அப்படின்னு ஒரு ஹார்மோன் பார்க்குறோம் இல்லைங்களா. அது நம்ம பிட்யூட்டரி சுரபிலிருந்து உருவாகக்கூடியது. அப்போது நம்மளுடைய மூளையிலிருந்து பிட்யூட்டரி சுரபிலிருந்து உருவாகக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய TSH ஹார்மோன். அது நம்ம தைராய்டு கிளாண்டை ஊக்குவிச்சு தூண்டி அதிலிருந்து T4 ஹார்மோனை உருவாக்குறது தான் நம்ம முக்கியமாக சொல்கிறோம். இது நெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்து TPO ஆன்டிபாடிஸ், TG ஆன்டிபாடிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்கு எதிராக வினை புரியக்கூடியது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலுடைய எதிர்வினை புரியக்கூடிய நிகழ்வு, இதில் அதிகரிக்கக்கூடியது TPO ஆன்டிபாடிஸும் TG ஆன்டிபாடிஸும். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறோம். இது எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு என்ன வகையான தைராய்டு இருக்குது, உங்களுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய சுரப்பு காரணமாக உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆகி TSH எலிவேட் ஆகி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஹைப்போதைராய்டா, அல்லது உங்கள் கிளாண்டில் ஏதாவது செக்ரீஷனில் பிரச்சனை இருந்து T3 T4 உடைய அளவு ரொம்ப அதிகமாக சுரக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய பிரச்சனை ஹைப்பர் தைராய்டிசம் மாதிரியான பிரச்சனையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது இந்த ஹார்மோன்கள் மட்டும்தான்.
அப்போது இதை சந்தோஷமாக நம்ம தைராய்டு கிளாண்டை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட் 6 விஷயம் சொன்னேன். முதல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இரத்த சர்க்கரை சீராக இருக்கணும். அப்போ தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம பிளட் சுகர் பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போது உங்களுக்கு வந்து அதிகமான உடற்பருமன் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்கள் இரத்த சர்க்கரை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஹை லோ ஆகும் பொழுது தைராய்டு சுரப்பு முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். அதனால தான் மேக்சிமம் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு சுரப்பினுடைய அளவு கொஞ்சம் லைட்டாக எலிவேட்டடாகவே இருக்கும். ஏன்னா தைராய்டு சுரப்புக்கு வந்து இரத்த சர்க்கரை சீராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த 2வது விஷயம், நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா அது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போது அன்டைமில் சாப்பிட்றது, சூரியன் உதிச்சதுலேருந்து ஒரு 4-5 மணி நேரம் கழித்து 10-11 மணிக்கு சாப்பிட்றது காலையில். அதே மாதிரி இரவு வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் எல்லாமே அதனோட வேலையை முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 11 மணி 10 மணி அந்த மாதிரி ரொம்ப லேட்டாக இரவில் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தைராய்டு கிளாண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது, தாறுமாறாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் நேரத்திற்கேற்ற உணவு முறை இருந்து அதே சமயம் உங்கள் ஃபுட் மீலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். ஸோ நம்ம வந்து 2 வேளை சாப்பிட்றது இல்லை, ஒரே ஒரு வேளை தான் சாப்பிட்றோம். அப்படி ஸ்கிப் பண்ணி நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கூட தைராய்டு சுரப்பு சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து தைராய்டு சுரப்புக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக வந்து கால்சியம் நிறைந்த உணவுகள் சேர்த்துக்கிறது, முருங்கைக்கீரை, பிரண்டை, இந்த மாதிரி. அதே மாதிரி வைட்டமின் டி சத்து அதிகமாக சேர்த்துக்கிறது, நாட்டுக்கோழி முட்டை, சூரிய ஒளியில் நடக்கிறது, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகள், பூசணி விதை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது. அடுத்து மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகள், கீரை வகைகள் நிறையா சேர்த்துக்கிறது. செலீனியம் சத்து நிறைந்த உணவுகள், முந்திரி, பிரேசில் நட், இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த உணவுகள், சிறுமீன் வகைகள் சேர்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்க்கறதுங்கிறது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி 4வது விஷயம், போதுமான ஓய்வு கொடுக்கணும். தைராய்டு சுரப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல பாடியை வந்து ரெஸ்ட் பண்ணணும், நல்லா தூங்கணும். நல்ல ஆரோக்கியமான ஒரு தூக்கம் வந்து தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் தூக்கத்தை கெடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் உங்களுடைய மனசை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறது, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது. ஸோ தைராய்டு சுரப்புக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ஹாப்பினஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது மனநிலை எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், உங்களுடைய டோபமைன், செரட்டோனின் இதெல்லாம் எவ்வளோ அழகாக வேலை பார்க்குதோ, குறிப்பாக டோபமைன் செக்ரேஷன் நல்லா இருந்தாலே உங்களுடைய தைராய்டு சுரப்பு வந்து ஆரோக்கியமாக வேலை பார்க்கும். அடுத்து 6வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஒரு 5 minutes to 10 minutes ஆகுது ஏதாவது ஒரு தியான பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச தியான பயிற்சி பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்கள் ஏதாவது இருந்தது, ஜபங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் சேட் பண்ணலாம். ஸோ ஒரு மனநிலையை வந்து கொஞ்சம் ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தைராய்டு சுரப்புக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது எடுத்த உடனே தைராய்டு சுரப்புக்கு மருந்து மாத்திரைகள் நாடி போகிறத விட இப்போ நான் சொன்ன 6 வகைகள் இருக்கு இல்லையா, எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை ரெகுலேட் பண்ணலான்னு சொல்லக்கூடிய இந்த 6 விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன எல்லா வகையான தைராய்டு சுரப்புகளையும் நம்மளால் சீராக வச்சுக்க முடியும். உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றலையுமே வந்து சீர்படுத்திக்க முடியும். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.